சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் யுனானிமஸ் டிசிஷன். அதாவது இதற்கு ஒருத்தர் கூட எதிர்ப்பு தெரிவிக்காத அளவில் அந்த கவுன்சிலில் எல்லாரும் ஒருங்கிணைத்து எடுக்கப்பட்ட டிசிஷன் தான். அதனால தமிழ்நாட்டுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்களே அப்படின்றது இல்லைங்க. தமிழ்நாட்டு அமைச்சரும் அங்கே இருக்கார். அவர் தமிழ்நாட்டு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றத சொல்றாரு. சில உதாரணங்கள்ல மத்திய பிரதேஷ்ல 5% இருக்கு, இங்க 2% இருக்கு, இல்ல தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு, இன்னொரு இடத்துல குறைச்சலா இருக்கு. அப்படிங்கும்போது எல்லாம் நாடு முழுவதும் ஒரே டாக்ஸ் வரணுன்றதுனால அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி, சரிங்க நாங்க 2 இருக்கிறது 3க்கு ஒத்துக்கிறோம், நீங்க 3 இருக்கிறது 5க்கு ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டு வந்த டிசிஷன் தான். அதனால இங்க ஏதோ தமிழ்நாட்டு விஷயங்களை கேட்கவே இல்லை, இங்க எங்களுக்கு ஒரேடி அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து போன மந்திரியும் அங்க இருந்து ஒத்துக்கிட்டு எடுத்த டிசிஷன் தான்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஏதோ மோடி அவர்கள் உட்காந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஹிந்தியும் திணிச்சு அவரா எழுதி போட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அனுப்பல. தயவு பண்ணி இதை புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு கஷ்டம் இருந்தா அதை எடுத்து சொல்லி நீங்க தயவு பண்ணி அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றதுக்கு கேள்வி கேளுங்க, பதில் சொல்லட்டும். நீங்க தப்பா புரிஞ்சுக்கல, இல்ல நீங்க சொல்ற கேஸ் இருக்குது அப்படின்னா அதிகாரிகளும் எடுத்துட்டு வருவாங்க, நானும் போய் அங்க சொல்றேன். ஆனா ஏதோ ஒருதலைபட்சமா மோடி அவர்கள் மாத்திரம் உட்காந்துட்டு அவருக்கு தமிழ்நாட்டுனா விருப்பம் இல்லை அதனால போட்டு திணிக்கிறாருன்ற அந்த அபிப்பிராயம் வேண்டாம். இங்க இருந்து போன மந்திரி அந்த கவுன்சில்ல மெம்பர் இல்லைன்னா நான் நன்றியுடன் தெரிவிச்சு கொள்ள வேண்டிய விஷயம் இது. தமிழ்நாட்டில் சட்டசபையில ஜிஎஸ்டிக்கு சப்போர்ட்டா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த டாக்டர் தமிழிசை சொன்னாங்க. அதுக்கோசம் நான் தமிழ்நாட்டு அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு கொள்ள விரும்புகிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்குமா? அவங்க பங்கேற்று அவங்களோட பேசி அங்கே முடிஞ்ச பிறகுதான் இங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா நாங்க எவ்வளவு பொறுப்போட மக்களுக்கு பதில் சொல்லணுமோ அதே அளவுக்கு அவங்களும் பொறுப்போட பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால இங்க அநியாயம் அழிச்சிட்டு நாங்க யாரும் பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒரு செக்டர்ல இல்ல வேற ஒரு செக்டர்ல ஒரு பகுதிக்கு ஏதாவது ரேட்ல மேலும் கீழுமா இருக்குன்னா அதை பத்தி பேசலாம், அதை எடுத்துட்டு போய் சொல்லலாம். நான் கோயம்புத்தூர்ல பேசும்போதோ இல்லை திருச்சியில பேசும்போதோ விக்ரம் ராஜா அவர்கள் இருக்கிறாரு இங்க, அவங்க கூட கரெக்ட் பண்ணட்டும். என்ன நாங்கள் சொன்னோம் 3 மாசத்துக்கு அப்புறம் வேணா நீங்க, அதாவது ஒரு சஜஷனா வந்துச்சு வியாபாரிகளிடையே இருந்து சஜஷனா வந்தது, நீங்க ஒரு 3 மாசம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நான் அந்த சஜஷனும் போய் சொல்றேங்க, ரிவ்யூ பண்றதுல தப்பு ஒன்றும் இல்லையான்னு சொன்னேன். அதனால இப்ப நம்ம பேச முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டு விளக்கங்கள் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு விளக்கங்களும் கொடுத்த பிறகு ஒருவேளை இல்லைங்க ரேட்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கதான் இருக்கு, எங்களுக்கு நஷ்டம் ஆகுது. இப்போ அந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங்கை பத்தி அவர் விவரமா சொல்லிட்டே இருக்காரு. அதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கதான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆனா அதை விளக்கமா அவங்க சொன்ன பிறகு அதிகாரிகளும் அதை பத்தி ஒரு நோட் எழுதின பிறகு இதுல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல விரும்புறேன். கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருக்கும்போது எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டே வருகையில இட்லி மாவு அரைக்கிற மிஷின் வெட் கிரைண்டர் அதன் மேல ஒரு இஷ்யூ வந்துச்சு. எத்தனை விளக்கம் சொன்ன பிறகு கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு நெருடு இருந்தது இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதை உடனே அவங்களோட மெமரண்டம் கொடுத்த பிறகு கெனடி அவர்கள் உடனே ஒரு கமிஷனருக்கு லெட்டர் எழுதி எனக்கு அன்னைக்கே ராத்திரிக்கு நான் டெல்லி போய் சேர்றதுக்கு முன்னாடியே காப்பியும் அனுப்பினார். அவங்க மேலதிகாரிகளுக்கு அந்த லெட்டர் போயிடுச்சு. ஸோ வெட் கிரைண்டர் மேல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்ச உடனே அதை பத்தி நாங்கள் லெட்டரும் எழுதி அனுப்பிட்டோம். நானும் போய் சொல்றேன். அதே மாதிரி இங்க இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங்ல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணாலும் டொமஸ்டிக் வேஸ்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணாலும் அது டொமஸ்டிக்னு யார் கிளாஸிஃபை பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரின்னு யார் கிளாஸிஃபை பண்ணுவாங்க? அதனால இண்டஸ்ட்ரிக்கு போடுற அதே டாக்ஸ் எங்க மேல போட்டுட்டீங்களா அப்படின்ற இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஜிஎஸ்டி கவுன்சில். மோடி ஐயா இல்லை, நான் இல்லை, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைமை வகிக்கிறார். ஆனா அந்த கவுன்சில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து போன ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ், தமிழ்நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதுல ஒரு பங்கேற்கிறார். அதனால அந்த டிசிஷனுக்கு அவங்க எடுக்க வேண்டிய டிசிஷனுக்கு ஏதுவாக நாங்க போய் இந்த விவரங்கள்லாம் கொடுக்க முடியுமே தவிர இது திருப்பி ஒரு தரம் மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமே தவிர நாங்க எங்க நீங்க சொல்ற கரெக்டுங்க 18 இல்லைங்க 5% உங்களுக்கு நாங்கள் முடிவு எடுக்க முடியாது. அதனால அந்த விஷயத்தை எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சரியாக இல்லைன்னு தோணுதோ, அதிகாரிகள் பதில் கொடுத்த பிறகு கூட அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தோணுதோ அதை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க டெஃபினட்டா எடுத்துட்டு போறோம். இது தவிர
ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு 18 குழுமங்கள் இருக்கு. ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு டீலும் பண்ணுறதுக்கு அந்த சின்ன சின்ன குழு அமைச்சிருக்காங்க, நிபுணர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அவங்களும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால இப்போ நடக்கிற இந்த நிகழ்ச்சி எல்லா மாவட்டத்திலையும் நடக்கணுன்றது தான் எங்களோட விருப்பம், அரசின் விருப்பம். கேள்வி கேட்கறத விவரமா எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். இதுல சிறு தொழிலாளிகளுக்கோ சிறு வியாபாரிகளுக்கோ நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த ஜிஎஸ்டி இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், ரெவென்யூ நியூட்ரல் டாக்ஸ் தான் பேசுறோம். அதாவது ரெவென்யூனா எங்களுக்கு வருமானம், அரசுக்கு வருமானம். நியூட்ரல் அதாவது இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னும் அதிகமா டாக்ஸ் போடாம இப்ப வரது வந்தா போதும், குறைஞ்சா பரவாயில்ல, ஆனா இதுக்கு மேல போகக்கூடாதுன்ற அந்த தத்துவத்தோட தான் இந்த வரி விதிக்கப்படுகிறது. ரெவென்யூ நியூட்ரல். அதனாலதான் நீங்க எப்ப பார்த்தாலும் ரெவென்யூ நியூட்ரல் ரேட்டா RNR அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னது அது? இன்னைக்கு 5% நீங்க டாக்ஸ் 6%, 7%, 5% போட்டுட்டு இருந்தா அந்த 7%, அந்த 6%, அந்த 5% தான் போடுறோமே தவிர 5, 6, 7, 12க்கு போயிடல எங்கேயுமே. அதே மாதிரி 12%க்கு மேல இருக்கக்கூடியது 13, 14, 15, 16 எல்லாத்தையும் 12க்கு எடுத்துட்டு வந்தமே தவிர 18க்கு அனுப்பல. எங்கேயுமே இந்த தத்துவத்தை வச்சுட்டு தான் இந்த பாலிசியை ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஐட்டமா லாஸ்ட் நவம்பர் 2016 நவம்பர்ல இருந்து ஒவ்வொரு செக்டரோடையும் விவரமா பேசி முடிச்சு ஒரே தம் ரூல், இங்கிலீஷ்ல தம் ரூல் வாங்க, அதான் ஃபைனலா அதை அப்ளை பண்ணோம். என்ன, நீ இருக்கிற ரேட் எது, அந்த ரேட்டுக்கு குறைவானாலும் பரவாயில்ல, கூடுதலாக ஆகக்கூடாது. ஸோ ரெவென்யூ நியூட்ரல் பிரின்சிபலை வச்சுக்கிட்டு தான் இந்த டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. எங்கேயுமே இப்ப இல்லாத வரியை கொண்டு வரல, ஆனா இருக்கிற வரியை அப்படியே ஜிஎஸ்டிக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை குறைஞ்சிருக்கலாமே தவிர கூடுதலா பண்ணல. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சடனா இன்னைக்கு இதுல ஒரே ஒரு வித்தியாசம் எங்க வருதுன்னா, இப்ப வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம, இப்ப வரைக்கும் வரி கட்டாம, அதாவது நான் தப்பா சொல்லல, இருக்கிற நிறைய சொல்றேன். இப்ப வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இப்ப வரைக்கும் வரி கட்டாம இருந்தவர்களுக்கு இப்ப நான் வரி கட்டணுமா அப்படின்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா வரி கட்டுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கம்பல்ஷன் இல்லை. ஆனா அதே சமயம் உங்ககிட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபாரம், உங்ககிட்ட வாங்குறவங்களுக்கு வரி கொடுத்து வாங்கினா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட், அதாவது ஆதாயம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த வரியை இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு முடியாது. ரிஜிஸ்டர்டு கம்பெனியா இருந்தா தான் அதை பண்ண முடியும். ஏன்னா நம்ம திருப்பி ஒரு உண்மையை நினைவு கூர்ந்துக்கலாம். வியாபாரிகள் என்னைக்குமே வரி கட்டுறதில்லை. அதாவது எந்த மாதிரி, உங்களுக்கு வரக்கூடிய பொருளை வரி உங்களுக்கு சப்ளை பண்றனோ கட்டுறான், இல்ல நீங்க அடுத்ததை யாருக்கு விற்கிறீங்களோ அவங்களுக்கு கட்ட வைக்கிறீங்க. உங்க சொந்த பைசாவை எடுத்து நான் வியாபாரம் பண்ணிட்டே இருக்கையில நான் டாக்ஸ் கட்டுறேன்னு சொல்றது இல்லை. தத்துவம் அதுதான். நான் ஒரு வியாபாரி, ஒரு பொருளை வாங்குறேன், அதுக்கு வரி எது கட்டணுமோ கட்டிட்டேன். அதே மாதிரி என்கிட்ட வாங்குறவங்களுக்கும் அந்த வரியை நான் நியாயமா கொடுக்கணும். அதாவது அந்த வரியை அவங்க கிட்ட சுமத்தணும். இதுதான் நார்மல் பிரின்சிபல். எந்த வியாபாரியும் வாங்குறவனுக்கு அந்த வரியை சுமத்தாம வாங்குறவனுக்கு அது வரி இல்லாம கொடுக்கக்கூடிய நிலை என்னைக்கும் இருந்ததுல வியாபாரத்துல. இன்னைக்கும் அதுதான். நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது கட்டின வரியை நீங்க கட்ட வேண்டாம், கன்சியூமருக்கு கொடுங்க, நுகர்வோருக்கு கொடுங்க, இல்ல அங்க கட்டின வரியை நீங்க அவங்களுக்கு பாஸ் பண்ணுங்க. இப்ப இருக்கிற நிலைமை இது. ஜிஎஸ்டி மூலமா வரக்கூடிய நிலைமை என்னன்னா, நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, ரெஜிஸ்டர்டு கம்பெனி மூலமா நீங்க வாங்கினீங்கன்னா அந்த வரி அவங்க கிட்ட கட்டி அவங்க கிட்ட வாங்கின வரியை நுகர்வோருக்கு நீங்க பாஸ் பண்ணலாம். ஆனா நீங்க ரெஜிஸ்டர் இல்லாம இருக்கிறவங்க கிட்ட இந்த வாங்கினீங்கன்னா நீங்களும் வரி கொடுக்கலாம், அவரும் வரி உங்ககிட்ட வாங்கல, நீங்க அதனால பாஸ் பண்றதுக்கு வரி இல்லை. அதுதான் அங்க தத்துவம். அது என்னங்க, 20 லட்சம் கீழே இருக்கிறவங்க கிட்ட நான் வாங்கினா எனக்கு இன்புட் கிரெடிட் கிடைக்காது. ஏன்னா வரி இல்லை அவங்களுக்கு. 20 லட்சத்துக்கு குறைஞ்சு இருக்கிறவங்களுக்கு வரி எக்ஸெம்ப்டட். ஒரு விதத்துல கம்பல்ஷன் இல்லாம நீங்க சேர்ந்தா சேருங்க, இல்லைன்னா இல்லைங்கிறோம். அதே மாதிரி 75 லட்சத்துக்கு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு காம்போசிஷன் டாக்ஸும் அந்த மாதிரி தான்.
காம்போசிஷன் டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இங்க 1% அங்க 1% நிலைமையில் இருக்குது வரி. இந்த காம்போசிஷன் டாக்ஸ் வேண்டாம்னா வேற விதமா இருக்கும் வரி. எங்கேயுமே கம்பல்ஷன் இல்லாம நாங்க இந்த ஜிஎஸ்டி எடுத்துட்டு வரதுக்கு தான் முயற்சி பண்றோம். இப்ப வரைக்கும் மேனுவலா பண்ணிக்கிட்டு அதுல வந்து ஒரு பர்சன் இது எக்ஸைஸ் கமிஷனர் இல்லை கமர்ஷியல் டாக்ஸஸ் ஆஃபீஸர்லேருந்து வந்து தலையிட்டு உங்கள் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு விசாரிக்க வேண்டிய நிலைமை இருந்தது போய் இன்னைக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாகவே எல்லாம் பண்ணிக்காங்க. யாரும் வந்து உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. நீங்கள் என்ட்ரி போடுங்க, நீங்கள் 20 லட்சம் சொல்லுங்கள், இல்லை 75 லட்சம் சொல்லுங்கள், அதுக்கு உகந்த வரியை கட்டுங்க. அந்த கட்டினதும் நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாக கட்டிக்காங்க. அதுக்கு வர பில்லும் அந்த கம்ப்யூட்டர் மூலமாக வரும். அதனால இங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து உங்ககிட்ட தொந்தரவு பண்ணி உங்ககிட்ட பணம் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த முன்னாடி இருந்த நிலவரம் மாறிடுச்சு. எல்லாமே ஓப்பனா இருக்குன்றதுனால கரப்ஷன் ஹையர் லோவர் லெவல்ல எங்கேயும் இருக்கக்கூடாதுன்றதுக்கு உதவியா இந்த ஜிஎஸ்டி வருது. விக்ரமராஜா ஐயா ஒரு பாயிண்ட் சொன்னாரு, வரி நல்லா கொட்ட போகுது, வருமானம் நல்லா வரப்போகுது அப்படின்னா. அதோட மீனிங் என்னன்னா, இன்னைக்கு எல்லாரையும் வரியின் வலையில் எடுத்துட்டு வந்தோம்னா சின்ன சின்ன 5 பைசாவா சேர்த்தா சிறு துளியும் பெருவெள்ளம்ன்ற அந்த தத்துவத்தில் உங்களுக்கு பெருசா நிறைய இன்கம். அது யாருக்கிட்ட போகுது? மோடி ஜேபுக்கு போகும், பாக்கெட் கிட்ட போதா? இல்லைங்களே. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டு போச்சுன்னா அவங்களே போடுறாங்க பாருங்க. இப்போ ஒரு ரிக்வெஸ்ட், அது ஜிஎஸ்டியோட சம்மந்தப்பட்ட ரிக்வெஸ்ட் இல்லை. வியாபாரிகள், ஏழை வியாபாரிகள், சின்ன வியாபாரிகளுக்கு எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு வீடு கொடுங்க, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இன்னும் நல்லா பணம் வந்துச்சுன்னா, யாரையும் நோகடிக்காம பணம் வந்துச்சுன்னா அந்த பணம் ஒன்றும் பண்ணலாம். கொட்ட போகுது. ஆனா அப்படின்னா எப்படிங்க? நம்ம ராக்கெட்டுக்கு அனுப்பணும், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா ஸ்கூல் இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஸ்கூலுக்கு ஹெல்த் சிஸ்டம்க்கு வரி இல்லை, ஸ்கூலுக்கு இல்லை, ஹெல்த் சிஸ்டம்ஸ்க்கு இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இல்லை. ராக்கெட் அனுப்பணும், நம்ம பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும், இங்கேயும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். நல்ல ரோடு பாருங்க, அமெரிக்காவில் போனால் பட்டு மாதிரி இருக்குங்க ரோடு. நம்ம ஊரில் ஏங்க இல்லைங்க, ரோடு போடணும். நம்ம போர்ட்ஸ் நல்லா இருக்கணும். இதுக்கெல்லாம் எங்கேருந்துங்க செலவு வரும்? நமக்கு வரியே கட்டாமல் ஒதுங்கிட்டே இருப்போம். ஆனால் நாடு பாருங்க எப்படி வச்சுருக்காங்க இந்த நாடு. எங்க வரும்? அதனால் தயவு பண்ணி இன்னைக்கு உணர்ச்சி வசத்தோடு பேசுகிற ஒவ்வொருத்தரும் கூட இதை பற்றி கொஞ்சம் நல்லாவே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாடு முன்னேற்றம் அடையணும்.